பேப்பர் 1. சார் கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குது ஹலோ. சார். இல்ல நான் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் வரவே இல்லையே. லாஸ்ட் எக்ஸாமு 8 1க்கு வந்து எக்ஸாம் நடந்துச்சு. எழுதுனீங்களா யாராவது? யாரும் எழுதிருக்கீங்களாமா? எழுதல சார். நோ சார். எனி ஒன் வேற யாராவது? ஏன்னா தமிழ்ல கொஸ்டின் பாத்தீங்களான்னு கேட்கலாம் தான். இல்ல சப்போஸ் எழுதுனாலே அந்த எக்ஸாமுக்கு தமிழ் கொஸ்டின் யாராவது பாத்தீங்களா? கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்டீரியர் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்துச்சு. இன்டீரியர் கொஸ்டின் சரி ரைட். எந்த கொஸ்டின் உங்களுக்கு? நம்ம 10th புக்கு தான் கேட்டாங்க. நம்ம இப்ப நடத்துற 10th புக்கே கேட்டாங்க. அதுல நாம நடத்துற எக்ஸப்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஜெயகாந்தன்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சொல்ல முடியுமா எந்த இடம்ட்டு? கொஸ்டின் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் தெரியும். சார் காலக்கணிதம் ஆத்தர் கேட்டிருந்தேன் சார், ஜெயகாந்தன். வெரி குட் வெரி குட்மா. காலக்கணித ஆசிரியர் கேட்டாங்க. காலக்கணிதம் ஆசிரியர் கேட்டாங்க. அடுத்தது சார் தேம்பாவணி பொருள் சொற்பொருள் கேட்டிருந்தாங்க சார். வெரி குட்மா. அது ஜெயகாந்தன்ல ஒரு லைன் கேட்டான். அதாவது அது அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அந்த லைன். அது மேலோட்டமா மேலோட்டமா தான் சொன்னானே. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டான் அப்படின்னு நினைச்சு நான் மேலோட்டமா தான் நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தினேன் நான். ஆனா அதையும் தாண்டி என்ன பண்ணா, அந்த அக்கா சொன்ன மாதிரி பாப்பா சொன்ன அவங்க மாதிரி என்ன சொன்னாங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின் வந்து நிறைய கேட்டாங்க. இதுல ஜெயகாந்தன் ஒரு வரி கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க இந்த மேக்சிமம் இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு கொஸ்டினை வந்து ஒன்ஸ் ஒரு முறை தமிழ் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க வந்து அதை ரீகால் பண்ணா மட்டும்தான் அடுத்த கிளாஸுக்கு நம்ம வந்து போகலாம். சரிங்களா? இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த கிளாஸ் ஒன்ஸ் என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம். தயவு செய்து போன வாரம் நடந்த எக்ஸாமு டெட் பேப்பர் 1 அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி தமிழ் எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்றது அந்த 10th புக்கு முழுக்க 10th புக்கு தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு முறை ஜஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு முறை பாருங்க. அது பார்த்துட்டு பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போகலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா நம்ம நடத்திட்டு போறதுனால ஒன்றும் ஐடியா ஒன்றும் வராது. ஓகே சார். சரிங்களா? அதனால அந்த கொஸ்டின் எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே என்ன பண்றீங்க, அந்த கொஸ்டின் பாருங்க. பார்த்தாதான் அந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டாங்க, நாம என்ன பண்ணாங்கன்றது தெரியும். நாம நடத்தினதுலயே வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம நடத்த ஒரு 2 லெசன் தான் நடத்திருக்கோம். அதுலயே 3-4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பண்ணை எறிதல் என்பதிலும் பண்ணை உணர்த்துதல் என்பதிலும் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கப்பா. நானே இந்த எங்க தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர். இந்த கொஸ்டின் தான் வந்து கேட்டாங்க. இந்த கொஸ்டின் பார்த்துட்டு நானே இங்க நம்ம நடத்தாத விட்டுட்டோமே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால என்ன பண்ணலாம், நீங்க அந்த டெட் பேப்பர் அந்த கொஸ்டின் வாங்கி அதை ஃபுல்லா முழுக்க தமிழ் கொஸ்டின் பாருங்க. அதை பார்த்துட்டு பின்னாடி என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம இயல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததை மறுபடியும் ஒரு முறை என்ன பண்ணலாம், ரீகால் பண்ணலாம். சரிங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா சார்? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களாங்க சார்? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி. ஏற்கனவே நம்ம 8வது இயல் பார்த்தோங்க. அந்த 8வது இயல்ல இருந்து என்ன பண்ணலாம், அந்த ஃபுல்லா அந்த 2 இயலை வந்து பண்ணா எங்கெங்க லைன் என்னென்ன இருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அதையும் சேர்த்து நம்ம கிளாஸ் பார்த்துடலாம்.
அதனால இந்த ஒரு லைன் நோட் பண்ணிங்க. தன்னை எறிதல் என்பது தன்னை உணர்த்தல் என்பது முனைப்பாக இருந்தவர் யாரு அப்படின்னா ஜெயகாந்தன். இந்த லைன் தான் கேட்டாங்க. நானும் கொஞ்சம் தடுமாறிட்டேங்க. எங்கடா இப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா உள்ள இருந்து இன்டீரியரா கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி பாட்டோட லைனும் இம்பார்ட்டன்ட்மா. அதனால பாட்டோட லைனை நம்ம என்ன பண்ணலாம், லைன் பை லைனா பாட்டோட லைனை ஒரு முறை படிச்சு கூட காமிச்சிடுறேன். சரிங்களா? ஏன்னா எல்லா லைனும் இம்பார்ட்டன்ட். நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம என்னதான் நம்ம வந்து மேஜர்ல கிட்டத்தட்ட 100க்கு 100 நாளே நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்தா தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பேப்பருக்கே போவாங்க. சரி, இப்போ 8வது இயல் எடுத்துக்கோங்க. இயல் 8. இயல் 8 பேஜ் நம்பர் 184. பேஜ் நம்பர் 184 எடுத்துக்கோங்க. எட்டாவது இயல் பேஜ் நம்பர் 184. சரி, இதுல என்ன எந்த லைன் கேட்பானு தெரியாது, அதனால எல்லாமே பார்த்துடலாம். சரி, இப்ப என்னன்னா சங்க இலக்கியத்தில் அறம். லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். அந்த சங்க இலக்கியத்தில் அறம், அந்த அறம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேங்க. அறம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேங்க. அறம் என்பது நற்செயல்களை வந்து செய்வதுதான் அறம். அதே மாதிரி கடமையை செய்வதும் என்னது, அறம் சொல்லுவாங்க. தர்மத்தை சொல்லுவதும் அறம் தான். புண்ணியத்தை செய்வதும் என்னது, அறம் தான். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கடமை மட்டும் இல்லாம அவரோட சமயமும் சொல்லும், ஞானமும் சொல்லும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் அறம் சொல்லுங்க. அதே மாதிரி அறம் என்பது வந்து சங்க இலக்கியத்துல ஒழுக்க நெறியாக இருந்தாங்க அப்படின்றது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோங்க. எது எதுல ஒழுக்க நெறியா இருந்தாங்க, வணிகத்திலையும் ஒழுக்கமா இருந்தாங்க, அரசியல்ல நேர்மையா இருந்தாங்க, போர் புரிவதிலும் என்ன பண்ணுவாங்க, ஒழுக்கமா இருந்தாங்க, முதுகுல வந்து குத்தக்கூடாது, வலிமை குறைந்தவர்கிட்டயும் நம்ம வந்து போர் செய்யக்கூடாதுன்ற ஒரு இதா இருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து கொலை செய்யறதும் ஒரு அறத்தோட இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பிறருக்கு உதவுதல் என்ன பண்றாங்க, அற வாழ்க்கையாக சிறந்த அறமாக என்ன பண்ணாங்க கருதி வந்து சங்க இலக்கியத்துல வாழ்ந்தாங்க. இது பேசிக் இது. சரி, ஃபர்ஸ்ட் எங்க அப்படியே ஒரு லைன் போய் கீழே பாருங்க. பேஜ் 184ல இந்த இந்த லைன் பாருங்க. சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை என்ன சொல்றாங்கன்னா அறநெறி காலம் என்பர். அப்ப அறநெறி காலம் அப்படின்னா சங்க காலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அற இலக்கியங்களினுடைய காலத்தை தான் என்ன சொல்றாங்க, அறநெறி காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதுல புறநானூறு வந்து ஒரு நூல் ஒண்ணு சொல்லும். என்ன சொன்னா, அறநெறி முதற்றிய அரசின் கொற்றம். அறநெறி முதற்றிய அரசின் கொற்றம் என சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் என்னது, புறநானூறு. சரிங்களா? அதே மாதிரி அறநெறி கால அறங்கள் சமயம் சார்ந்தவையா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அறநெறி கால அறங்கள் வந்து எப்படி இருந்துச்சு, சமயம் சார்ந்தவையா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவர் வந்து ஒருத்தர் சொல்றாரு. யார் சொல்றாரு அப்படின்னா இந்த அர்னால்டு அப்படின்ற ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சங்க கால அறங்கள் இயல்பானவையா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இவனுடைய வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா கவிதை வாழ்க்கையினுடைய திறனாய்வா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்றது அப்படின்னா அர்னால்டு அப்படின்ற ஒரு அறிஞர் வந்து சொல்றாரு. சரிங்களா? இது ஒண்ணு பாத்துங்க. என்ன சொல்றாரு, சங்க கால அறங்கள் வந்து இயல்பானவையா இருந்துச்சு, அவங்களுடைய கவிதை வந்து வாழ்க்கையினுடைய திறனாய்வு அப்படின்னு சொன்னது யாருன்னா அர்னால்டு. நெக்ஸ்ட் அடுத்தது வணிக நோக்கம். அறத்தில் வந்து வணிக நோக்கம் கொள்ளாமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. இப்பிறப்பில்
அறம் செய்தால், இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை வந்து என்னது மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கு கூடாது. சரியா? இப்பிறப்பில வந்து அறம் செஞ்சா அந்த பயன் என்ன, அந்த மறுபிறவில பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கக்கூடாது, வணிக நோக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நூல் சொல்லுது. அந்த நூல் வந்து புறநானூறு நூல். சரிங்களா? அதே வந்து என்ன சொல்ல வருதுன்னா, இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும், இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். சரியா? இது வந்து எந்த கடையில வள்ளல்களை பத்தி சொல்லுதுன்னா, ஆய் அப்படின்ற ஒரு வள்ளல் வந்து கடையில வள்ளல ஒருத்தர் என்ன பண்றது, ஆய் அல்லனை பத்தி என்னது இந்த பாட்டு சொல்லுது புறநானூறு. சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி யாரு சொல்றாரு அப்படின்னா, ஏனிச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார். இந்த லைனை அப்படியே பாத்துங்க. ஏனிச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இம்மை செய்தது மறுமைக்கு ஆம், இந்த லைன் கொடுத்துட்டு இது இடம்பெற்றுள்ள நூல் என்ன, இடம்பெற்றுள்ள நூல் யாது அப்படின்னு கேட்டா புறநானூறு. இத பாடியவர் யாருன்னு கேட்டா ஏனிச்சோரி முடமோசியார் வந்து குறிப்பிடுறாரு. யாரை பத்தினா கடையில வள்ளலார் ஒருவர் என்னது ஆய் பற்றி குறிப்பிடுகிறார். சரிங்களா? இது ஒண்ணு. சரிங்களா? அதுக்கப்புறம் நாம் ஏற்கனவே சொன்ன நானு என்ன சொன்னேன்னா, கடையில வள்ளல்கள் 7 பேர் சொன்னாங்க. நம்ம 7 பேர்ல வந்து 7 பேர்ல அதாவது அந்த ஒவ்வொருத்தர் வந்து எந்தெந்த பகுதியை ஆண்டான் அப்படின்றத நம்ம லாஸ்டா அதை சொன்னாங்க. சரிங்களா? ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். 7 வள்ளல்களை பற்றி கூறும் நூல் எது? 7 வள்ளல்களை பற்றி கூறும் நூல் எது? திரும்பானாற்றுப்படை. வெரி குட். 7 வள்ளல்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து திருப்பானாற்றுப்படை. சரி, பேகன் வந்து எந்த பகுதியை ஆண்டு வந்தான்? பேகன் பழனிமலை. பழனிமலை. பழனிமலைக்கு இன்னொரு பேரு பொதினிமலை. 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 பாரி பரம்புமலை. பரம்புமலை. பாரி பரம்புமலை. காரி திருக்கோவிலூர். திருக்கோவிலூர். ஆய் பொதிகை மலை. பொதிகை மலை. வெரி குட். அதியமான் தகடூர். தகடூர். நல்லி நீலகிரி மலை. வெரி குட். நீலகிரி மலை. ஓரி கொல்லிமலை. கொல்லிமலை. வெரி குட்மா. இந்த பகுதியில வந்து 7 வள்ளல்கள் வந்து ஒவ்வொரு பகுதி ஆண்டு வந்தாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது ஒரு லைன் பாருங்க. இந்த அரசியல் அறம் என்ன சொன்னா நானு, அறம்ன்றது எப்படி இருக்கணும்னு சொல்லுவேன். இது அந்த அறநெறி முதற்றிய அரசின் கொற்றம். அறநெறி முதற்றிய அரசின் கொற்றம். இந்த சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து பார்த்தோன்னா புறநானூறு. சொல்லக்கூடிய நூல் வந்து புறநானூறு. இதை சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. சைட்ல எழுதி வச்சுங்க. அரசின் அறநெறி முதற்றிய அரசின் கொற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து புறநானூறு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மன்னர்களுடைய செங்கோலும் வெண் கொற்றடையும் அரசின் குறியீடுகளாக போற்றப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அரசன் வந்து பார்த்தோன்னா செங்கோல் போன்று என்ன பண்றாங்க, நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றத இந்த பாடல் வந்து வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அறநெறி முதற்றிய அரசின் கொற்றம் அறநெறி பிழையா திறனறி மன்னர். சொல்லக்கூடிய நூல் வந்து புறநானூறு. மன்னன் வந்து நேரி ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டை தான் இந்த அரசியல் அரசுல வந்து என்னது அறநெறி முதற்றிய அரசின் கொற்றம் அறநெறி பிழையா திறனறி மன்னர் சொல்லக்கூடிய நூல் வந்து புறநானூறு. நெக்ஸ்ட் இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும். அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா ஊன் பொதி பசுங்குடையார். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இந்த லைன் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுங்க. அறத்தின் அதாவது என்னன்னா குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து, குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஊன் பொதி பசுங்குடையார். முன்ன சொன்ன சங்ககால அறங்கள் வந்து இயல்பானவை, கவிதை வாழ்க்கையினுடைய திறனாய்வு அப்படின்னு சொன்னது அருணால்டு. அது ஒண்ணு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குற்றங்களை வந்து அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஊன் பொதி பசுங்குடையார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இல்லாம அரசன்
அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு யாரு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அமைச்சர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்துதான் மதுரை காஞ்சி. அப்ப மதுரை காஞ்சி என்ன சொல்லுதுன்னா, நன்றும் தீதும் ஆயுதலும், நல்லதா இருந்தாலும் சரி தீயதா இருந்தாலும் சரி அதை வந்து ஆராய்ச்சி பண்றது. நன்றும் தீதும் ஆயுதலும், அன்பும் அறனும் காத்தலும், இது யாரோட கடமை அப்படின்னா அமைச்சரோட கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி இந்த நூல் சொல்லுது. இது மட்டும் இல்லாம மதுரை காஞ்சி என்ற நூலினுடைய ஆசிரியர் மாங்குடி மருதனார். இவர் என்ன சொல்றாரு, அமைச்சருக்கு ஒரு பேர் சொல்றாரு. என்னது பேர் சொல்ற? காவிரி மாக்கள் என்று அமைச்சர்களை என்ன சொல்றாங்க, மாங்குடி மருதன் போட்டிருக்கிறார். சரிங்களா? என்னன்னு சொல்றாங்க, செம்மை சான்ற காவிரி மாக்கள், செம்மை சான்ற காவிரி மாக்கள் என்று அமைச்சரை பாராட்டியவர் யார் அப்படின்னா மதுரை காஞ்சி என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு, மாங்குடி மருதனார் வந்து சொல்லியிருப்பாரு. இது இந்த ஒரு லைன் அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்தது அவையம். அவையம்னா மன்றம்னு அர்த்தம். அரங்கூர் அவையம் அப்படின்னா மன்றம். அரசனினுடைய அறநெறிக்கு ஆட்சி துணை புரிந்தது மன்றங்களும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க இந்த என்னது, அறம் அறகண்ட நெறிமான் அவையம். அறம் அறகண்ட நெறிமான் அவையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து பார்த்தோன்னா புறநானூறு. இந்த லைனும் இம்பார்ட்டன் தான். இந்த லைனும் பார்த்துக்குங்க. அறம் அறகண்ட நெறிமான் அவையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து புறநானூறு. நெக்ஸ்ட் அடுத்தது, அறம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா போர்ல இருந்து அறம் வந்து எப்படி இருக்கணும், ஒழுக்கத்தோட வந்து போர் புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். யார் யாருக்கெல்லாம் போர் புரியக்கூடாது, யார்கிட்ட போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லதான் வந்து அந்த சங்க இலக்கியத்துல அறம் சொல்லுது. இவங்க என்ன சொல்லலாம்னா, தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆவூர் மூலங்களார் குறிப்பிடுகிறார். ஆவூர் மூலங்களார் குறிப்பிடுகிறார். அதுக்கு ஒரு பாட்டு புறநானூறுல ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. சரி, என்ன பாட்டு கொடுத்தா, எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர், எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர், எதிர்த்தென்று எரிதலும் செல்லான், எதிர்த்தென்று எரிதலும் செல்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து புறநானூறு. என்ன சொல்லுதுன்னா, தம்மை விட வலிமை குறைந்தவரோட என்னது போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லத்தான் என்னது ஆவூர் மூலங்கிறார் குறிப்பிடுகிறார். இது சொல்லக்கூடிய பாட்டு இது. இந்த பாட்டு வந்து என்ன நூல்ல வருது அப்படின்னா புறநானூறு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. மேக்சிமம் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சொன்னதுதான். என்ன சொல்றது, இந்த 2 லைன் பார்த்துங்க. அர்னால்டு என்ன சொல்ல வராரு சரிங்களா, அதாவது சங்ககால அறங்கள் வந்து இயல்பா இருக்கும், வாழ்க்கையினுடைய திறனாய்வு அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தோன்னா அர்னால்டு. அது ஒண்ணு. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து, குற்றங்களை வந்து அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது ஓன் போதி பசு உடையார் வந்து சொல்றாரு. இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது லாஸ்ட் டைம் சொல்லியிருக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைச்சரோட கடமை வந்து சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுனா மதுரை காஞ்சி. ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார். அது இந்த லைனும் பாத்துங்க, அறம் அறகண்ட நெறிமான் அவையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து புறநானூறு. சரி, அடுத்தது கொடை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடை. இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைன் தாங்க. இந்த பாட்டோட லைன் எல்லா டிஎன்பிஎஸ்சிலையும் இதை கேட்காம இருக்கிறதில்ல, எல்லா இதுவும் கேட்டுனே இருப்பாங்க. செல்வத்து பயனே ஈதல், செல்வத்து பயனே ஈதல், இந்த எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா புறநானூறு. சரியா? இந்த இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா புறநானூறு கேட்போம், அடுத்த லைன் என்ன பண்ணா இதை பாடியவர் யாருன்னு கூட கேட்கறாங்க. சரிங்களா? செல்வத்து பயனே ஈதல் ரெண்டாவது பாட்டை பாடியவர் யாருன்னா நக்கீரனார். மதுரை கணக்காயினர் மகனார் யாரு, நக்கீரனார். இந்த பாட்டை பாடியிருப்பார். இந்த இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தோன்னா புறநானூறு. அடுத்த முன்ன சொன்னதுதான் எழுவரினுடைய கொடை பெருமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து சிறுபானாற்று படை. எழுவரினுடைய கொடை பெருமை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து சிறுபானாற்று படை. அதே மாதிரி சிறுபானாற்று படை மட்டும் இல்லாம இந்த சிறுபான்மை படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 18 வந்து பார்த்தோன்னா சேர அரசர்களினுடைய கொடை பதிவாகவே உள்ளது. அப்ப சேர அரசர்கள் வந்து மொத்தம் 10 பேரு. 10 பேர் இருக்கக்கூடிய பெருமை வந்து சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் வந்து 18. இதுல லாஸ்டா சொல்லி 18 வந்து முதல் 10மே கடைசி 10மே நம்மளுக்கு கிடைக்காது. 2ஆம் 10ல இருந்து 3ஆம் 10 வரைக்கும் தான் நமக்கு வந்து அது கிடைச்சிருக்கும். மொத்தம் 80 பாட்டு கிடைச்சிருக்கும். சரிங்களா? முழுக்க முழுக்க சேர அரசர்களை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய ஒரு நூல் வந்து
பதிற்று பத்து 8 தொகை நூல்கள்ல ஒண்ணுதான் என்னது பதிற்று பத்து அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம. இந்த லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்போம் யார் யார் என்னென்ன பாடியிருப்பாங்கன்னு. சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கலாம். இரண்டாம் பத்தை பாடியவர் யாருன்னு தெரியுங்களா? இரண்டாம் பத்தை பாடியவர் குமட்டூர் கண்ணகனார். குமட்டூர் கண்ணகனார். மூன்றாம் பத்தை பாடியவர் பாலை கௌதமனார். நான்காம் பத்தை பாடியவர் காப்பியனார். காப்பியாற்று காப்பியனார். ஐந்தாம் பத்தை பாடியவர் பரணர். ஆறாம் பத்தை பாடியவர் ஆறாம் பத்து பாடியவர் காக்கை பாடினார். ஏழாம் பத்தை பாடியவர் கபிலர். இந்த 5ஆம் 10 7ஆம் 10 வந்து குரூப் 2வோ இல்ல வேற குரூப் கூட கேக்குறாங்க. நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பும் இதுல இருக்கும். சரிங்களா? அது பாத்தீங்கன்னா 5ஆம் பத்தை பாடியவர் பரணர், 7ஆம் பத்தை பாடியவர் வந்து கபிலர். அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. 8ஆம் பத்தை பாடியவர் அரிசில் கீழா. 9ஆம் பத்தை பாடியவர் கிளார். சரிங்களா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் இது பாத்துக்கோங்க. இல்லோர் ஒக்கல் தலைவன், அது ஒண்ணு. பசிப்பினி மருத்துவன், பசிப்பினி மருத்துவன், இல்லோர் ஒக்கல் தலைவன், அதே மாதிரி பசிப்பினி மருத்துவன். இதெல்லாம் யார சொல்றாங்கன்னா வள்ளல்களுக்கான இன்னொரு பேரு தான் வந்து இது. பசிப்பினி மருத்துவன்றது யார சொல்றாங்க அப்படின்னா வள்ளல்கள். இல்லோர் ஒக்கல் தலைவன் அப்படின்னு சொல்லதும் யாருன்னா வள்ளல்களை தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் மறுபேர் தான் இந்த இது. அதுக்கப்புறம் இந்த லைன் பாத்துங்க. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா, வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் இடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தானை யார் வந்து பாடுறாரு அப்படின்னா நக்கீரர் வந்து என்ன பண்ணுவாரு, பாராட்டுவாருது. சரிங்களா? வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் வந்து யாரு, கொடுப்பவர் தான் பெருஞ்சாத்தான். இவரை பத்தி பாடியவர் தான் யாருன்னா நக்கீரர். சரிங்களா? இது ஒண்ணு. லாஸ்ட் கிளாஸ் இந்த லைன் சொல்லியிருக்க மாட்டேன், இந்த லைன் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்க மாட்டேன். இதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வள்ளலின் பொருள் இரவலின் பொருள். அதாவது வள்ளல்னா 7 பேர் வள்ளல் இருக்காங்க, நிறைய வள்ளல் இருக்கான்னு வச்சுங்க. அதுல வந்து அவங்களோட பொருள் என்னது, இரவலனினுடைய பொருளாவும் இருக்குமா. வள்ளலினுடைய வறுமை என்னது, இரவலனினுடைய வறுமையாவும் இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரும்பதுமனார். ஒரு பாட்டு கூட பாடியிருப்பாங்க. எம் பணம் பணம் உன் பணம், உன் பணம் என் பணம். அது மாதிரி என் பணம் உன் பணம், எங்கட பணம் இல்லைன்னா உங்களோட பணம் இல்லைன்ற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி என்ன சொல்றாரு, வள்ளலினுடைய பொருள் இரவலினுடைய பொருள், வள்ளலினுடைய வறுமை இரவலினுடைய வறுமை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெரும்பதுமனார் வந்து குறிப்பிடுகிறார். இந்த லைனை பாத்துங்க, லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்க மாட்டேங்க. அடுத்தது உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் வந்து யாரு அப்படின்னா அதியமான். அதியன் இருக்கு, அதியமான் அப்படின்னு யார் சொல்றது அப்படின்னா ஔவையார் பாட்டி வந்து சொல்றாங்க. ஔவையார் பாட்டி சொல்றாங்க. ஔவையார் எழுதிய நூல் வந்து பார்த்தோன்னா ஆத்திச்சூடி. வேற என்ன நூல் இருக்குன்னு தெரியுங்களா? ஔவையார் எழுதினது கொன்றை வேந்தன் என்ற நூலின் ஆசிரியர் யாரு தெரியுங்களா? கொன்றை வேந்தன் ஔவையார். நல்வழி அவையார். ஔவையார். ஞானக்குரல் ஔவையார் தான். இது எல்லாமே அதாவது ஔவையாரே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஔவையார் இருக்குங்க. சரிங்களா? அதுல வந்து இப்ப நான் சொல்றது ஔவையார் தான். பிற்கால ஔவையார்னு சொல்லி ஒரு பாட்டே ஒண்ணு தனியா ஒரு லைன் இருக்கு, அது பின்னாடி வரும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கும் கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, ஞானக்குரல். கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, ஞானக்குரல், இந்த 4 நூல் எழுதியிருப்பாங்க ஔவையார். அப்புறம் இன்னொன்னு ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி யாரு? புதிய ஆத்திச்சூடி ஔவையார். புதிய ஆத்திச்சூடி பாரதியார். புதிய ஆத்திச்சூடி வந்து பாரதியார். அது பக்கம் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஓல்டு புக்ல ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்கு, அது சைட்ல எழுதி வச்சுட்டீங்களா? ஔவையார் என்னென்ன நூலுன்ட்டு எழுதிட்டீங்களா சைட்ல? எழுதியாச்சுங்க சார். வெரி குட்மா.
அதான் ஓல்டு புக்ல வந்து அசலாம்பிகை அம்மையாரை பத்தி எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ திங்க் அது 8th or 9th தான் வரும்னு நினைக்கிறேன். அசலாம்பிகை அம்மையார், இக்கால ஔவையார் இக்கால ஔவையார். ஆமா, இக்கால ஔவையார் பத்தி கொடுத்திருப்பாங்க. இக்கால ஔவையார் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா, அசலாம்பிகை அம்மையார். அதாவது காந்தியடிகளை பத்தி அவர் எழுதியிருப்பாரு, ஒரு நூல் ஒண்ணு எழுதியிருப்பாரு. ஐ திங்க் அது 8th or 9th வரும்னு நினைக்கிறாரு. ஒரு பாட்டே ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அதுல. நீங்க இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இக்கால ஔவையார் என அழைக்கப்படுவர் வந்து அசலாம்பிகை அம்மையார். எழுதிட்டீங்களா? சொல்றதெல்லாம் லைன் அப்படி பக்கம் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாங்களா? சரி, வெரி குட். நெக்ஸ்ட் அப்படியே பாருங்க. அடுத்து பாருங்க. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் யாரோட இயல்பு? இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் யாரோட இயல்பு அப்படின்னு சொல்லி நச்செல்லையார் சொல்றாரு. அப்படின்னா ஆடுகோட் பாட்டு சேரலாதனினுடைய இயல்பு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நச்செல்லையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் யாரோட இயல்பு? ஆடுகோட் பாட்டு சேரலாதனின் இயல்பு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நச்செல்லையார். இந்த நச்செல்லையாருக்கு இன்னொரு பேர் தான் காக்கை பாடினியார். 1810 6ஆம் பத்தை பாடியவர் காக்கை பாடினார். அவரோட இன்னொரு பேர் தான் அது நச்செல்லையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் யாருன்னா பரணர். அதே மாதிரி தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல், தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் அப்படின்னு சொல்லி யாரு வருந்தியதாக சொல்றாங்க? கும்மணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார். இந்த இயலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 100% இந்த இயல்ல ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ நம்மளுக்கு வந்து திடீர்னு கேட்டா 4 கொஸ்டின் கூட கேட்கலாம். ஏன்னா இதுல இந்த இயலும் மாப்போசி இருக்கக்கூடிய ஒரு இயலும் வந்து ரொம்ப 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 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பா ரைஸ் ஆகும். அதனால இதுல எல்லா லைனும் நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி பாருங்க, என்ன சொல்றாரு? தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா குமரன் வருந்திதான் யார் சொல்றாங்க? பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார். அதே மாதிரி எல்லாவற்றையும் கொடுப்பவன் யாரு அப்படின்னா மலையமான் திருமுடிக்காரி. நம்ம வந்து காரின்னு பார்த்திருப்போங்க, கடையில வளர்ந்து காரி. ஆனா புள்ள வந்து என்னது? மலையமான் திருமுடிக்காரி. யாரு பாராட்டுறாங்க அப்படின்னா கபிலர் வந்து பாராட்டுகிறார். கபிலர் வந்து காரி எந்த பகுதி ஆண்டவன் தான்? காரி எந்த பகுதியை ஆண்டவன் தான்? திருக்கோவில். அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் ஈயாமைன்னு கொடுக்கறது. ஈதெல்லாம் கொடுக்கறது, ஈயாமைன்னு கொடுக்காம விடுறது. ஈயாமை வந்து இழிவு, இறப்போருக்கு ஈயாது. ஈயாமை இழிவு, இறப்போருக்கு ஈயாது, வாழ்தலை விட என்னது? உயிரை விட்டு விடுதல் மேலானது. அப்படி என்றெல்லாம் வந்து கூறிய நூல் சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுனா கலித்தொகை. ஈயாமை இழிவு, இறப்போருக்கு ஈயாது, வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து கலித்தொகை. அப்படி சைட்ல எழுதி வச்சுங்க. கலித்தொகை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லந்துவனார். கலித்தொகை என்ற நூலினுடைய ஆசிரியர் நல்லந்துவனார். இந்த பா வந்து 4 வகைப்படும் சொன்னங்க.
பா வந்து நம்ம இலக்கணத்துல பார்த்திருப்போங்க. பா வந்து 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அதுல வெண்பா வந்து எந்த ஓசை உடையது? வெண்பா செப்பலோசை சார். ஓசை. செப்பலோசை. ஆசிரியப்பா அகவல் ஆசிரியப்பா. அகவல் ஓசை கலிப்பா சார். கலிப்பா கலிப்பா. குழலோசை. வெரி குட் வெரி குட். வஞ்சிப்பா தூங்கலோசை. பொங்கல் ஓசை. சரி ரைட். இப்ப அந்த கலித்தொகை வந்து பார்த்தோன்னா ஆசிரியர் நலந்துவானார்னு சொன்னாங்க. இந்த ஓல்டு புக்ல கலித்தொகை வந்து பார்த்தோன்னா ஒரு 10th புக்லயே வந்து ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆற்றுதல் என்பதற்கு அதாவது என்ன சொல்றாங்க, ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புலர்ந்தாரை பிரியாமை. ஏன்னா இது வந்து ஒரு 10th புக்ல வந்து ஒரு 10 லைன் இருக்குங்க. இந்த 10 லைன்ல வந்து பார்த்தோன்னா ஒரு பொறுத்துக்க மாதிரி இதுக்கு இது என்ன மேட்ச் ஆகும்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. சரிங்களா? அது நீங்க அது சும்மா ஃப்ரீ அப்படியாவது பாப்புலர் 10th ஓல்டு புக் எடுத்து இந்த லைன் பார்த்து வச்சுக்கோங்க. கலித்தொகையில ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, நல்லந்தவனார் பாடிய பாட்டு கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு 8 லைன் கொடுக்கும், அதை பார்த்துக்குங்க. ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை சேராமை, அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், தெரிவெனப்படுவது கூறியது மறவாமை, குறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். நீங்க அது இன்னும் 2 லைன் வரும். அந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கலித்தொகை நல்லந்தவனார். அது சும்மா ஜஸ்ட் எதனா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது உதவி. பிறருக்கு உதவுதல் என்பதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. அத உதவி செய்தலை என்ன சொல்றாங்கன்னா ஈழத்து போதன் தேவனார் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். பிறருக்கு உதவுதல் பத்தி என்ன யார் சொல்றது? ஈழத்து போதன் தேவனார் என்ன சொல்றாரு? உதவியாண்மை என்று என்னது குறிப்பிடுகிறார். இது ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த லைன் பாருங்க. பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி சொன்னதான் யாரு? நல்லந்தவனார். அந்த பாட்டு தான் இந்த பாட்டு, கலித்தொகையினுடைய பாட்டு இது. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநெறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநெறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன். இந்த பாட்டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் லைன் கொஸ்டின் எப்படி கேட்பான்னு பாருங்க. ஏன்னா இது திருக்குறள் மாதிரியே இருக்கும். 4 வந்து கீழே 4 மேல 4 கீழே 3 வர மாதிரி சப்போஸ் ஐ திங்க் அப்படி நினைச்சுக்குவாங்க. அப்படி நினைக்க கூடாது பாருங்க. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநெறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் கொடுத்து என்ன பண்றாங்க? திருக்குறள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பி ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா கலித்தொகை. நம்மனா ஒரு 4 கீழே 3 லைன் இருக்கு. அப்ப என்ன பண்ணா அது திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஏ ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு நாள் தெளிவா பாத்துங்க. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநெறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன். இந்த கடன் வந்து அது வந்து கலித்தொகை. பிறர் துன்பத்தை தம் துன்பமா கருதி உதவுதல் பதிதான் கலித்தொகை நூல் சொல்லும். அது நூலினுடைய ஆசிரியர் நல்லந்துவனார். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பத்தை தீர்ப்பதுதான். பிறரோட துன்பத்தை தீர்த்ததான் உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? மிளைக்கிளை நல்வேட்டனார் சொல்லியிருப்பாரு. மிளைக்கிலான் இது ஃபுல் நேம் வந்து நல்வேட்டனார். இங்க நல்வேட்டனார் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா மிளைக்கிலான் நல்வேட்டனார். ஐயோ, இதோட ஃபுல் நேம் வந்து மிளைக்கிலான் நல்வேட்டன் எழுதி வச்சுக்கோங்க. மிளைக்கிலான் நல்வேட்டனார். அவர் தான் வந்து இந்த லைன் பாட்டு வந்து பாடியிருப்பாரு. இதுக்கு மேல இது சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதே. இதுக்கு மேல லைன் இருக்குங்க. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா,
ஆஹ் அதாவது அரிகால் மாறிய அங்கன் அகவயல் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைன் இந்த லைன் தான் இருக்கும். அரிகால் மாறிய அங்கன் அகல் வயல்னு இருக்கும். இது என்ன ஸ்டோரி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அதாவது இப்ப நெல் ஏதாவது விளைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நெல் விளைஞ்சதை அறுவடை பண்ணுவாங்க. உழவர் என்ன பண்ணுவாங்க, நெற்கதிர்களை அறுவடை பண்ணி ஒரு அறுவடை பண்ணா என்ன பண்ணுவாங்க, வயலை மறுபடியும் திரும்ப உழுவாங்க. அப்படி உழுந்துட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் ஈரமான நிலத்துல என்ன பண்றாங்க, நெல் அந்த ஒரு பனையோலை மாதிரி ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டி என்ன பண்றாங்க, நெல் விதையெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நெல் விதையை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க, மறுபடியும் திரும்ப அறுவடை பண்ணிட்டு மறுபடியும் உழுவாங்க. உழுதுட்டு அந்த வயல்ல அந்த விதைகளாக மறுபடியும் திரும்ப என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. போட்டுட்டு என்ன பண்றாங்க, அந்த பனையோலை பெட்டி எடுத்துட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து எம்டியா இருக்கும். விதையெல்லாம் எல்லாம் போடும்போது எம்டியா இருக்கும். பக்கம் அந்த காலத்துல வந்து பார்த்தா தெரியும். இப்பதான் வந்து ஆறு பக்கம் இந்த கால்வாயெல்லாம் எதுவும் இருக்காது. நீங்க அப்ப லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆறுலாம் இருக்கும். பக்கமே விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பனையோலை பெட்டி இருக்கு பார்த்தீங்களா, எடுத்துன்னு போயிட்டு ஆத்துல மீன் பிடிச்சி அந்த மீன் என்ன பண்ணுவாங்க, அந்த பனையோலை பெட்டியில போட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த மருத நில தலைவனை பத்தி தான் அதை சொல்ல அந்த பாட்டு. இந்த அரசரை பத்தி சொல்லக்கூடிய அந்த பாட்டு தான் இது. இந்த மிளைக்கலாம் நல்வேட்டனார் வந்து பாடியிருப்பாரு இந்த பாட்டு மிளைக்கலாம் நல்வேட்டனார் ஒரு அரசனை பத்தி பாடும். நற்றிணை பாட்டு இது. சரிங்களா? அவ என்ன சொல்ல வராங்க, அப்படி என்ன பண்ணா அந்த மீன்லாம் பிடிச்சிட்டு போகக்கூடிய அது வந்து மருத நில தலைவனை பத்தி சொல்லும். இவ என்ன சொல்ல வராங்கன்னா, அரசர் எப்படி இருக்கணும்ன்றதுதான் இந்த அறம் பத்தி இந்த பாடமே சொல்றாங்க. சரிங்களா? அதாவது அரசர்கிட்ட தன்னை தேடி வந்த எளியவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவரை வந்து கைவிடாமல் என்ன பண்ணும், அவர்கிட்ட நல்லா அவரை பாதுகாக்கணும். அவர் செல்வம் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அவரை நல்லபடியா வச்சுக்கணும். அப்படின்னு அதுதான் வந்து உண்மையான செல்வம். மற்றபடி வேற எந்த செல்வம் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாட்டு. ஒரு அரசர் இருந்தாருன்னா அவர்கிட்ட வந்து என்ன பண்ணா, ஒரு ஒண்ணும் இல்லாம ஒருத்தர் வந்து போய் நின்னாருன்னா அவர்கிட்ட அந்த அமௌண்ட்டோ இல்லை ஏதாவது அந்த செல்வமோ கொடுத்து அவர் என்ன பண்ணணும், மேல சிறப்பு பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் செல்வம், உண்மையான செல்வம். வேற எதுவுமே வந்து செல்வம் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாட்டு இருக்கும். சரிங்களா? இது வந்து சும்மா 3 லைன் தான் கொடுத்துருப்பான். அதுக்கு மேலேயே ஒரு பாட்டு இருக்கு. சரிங்களா? ஏன்னா இதுல வந்து கேட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லைன் கேட்பான். சரியா? நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும். இதுக்கு மேல ஒரு 2 லைன் எழுதி வச்சுக்கோங்க. நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்றதன் செய்வினை பயனே. நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு இடம் இல்லைங்க, எழுதிக்கிறாருங்க. நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும். இது ஒரு லைனு. செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செய்வினை பயனே. மேல இந்த 2 லைன் எழுதி வச்சுக்கோங்க. அது விட்டுருவாங்க. ஏன்னா இது வந்து கடிய மொழி, அதாவது நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும். இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டது தான் அந்த கொஸ்டின் வந்து. இது நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. இந்த 5 லைன் இது வந்து என்ன நூல் அப்படின்னா நற்றிணை. இது இந்த பாட்டு என்ன சொல்லுது, இந்த பாட்டு வந்து பாடினதான் மிளைக்கலாம் நல்வேட்டனார். அது நல்வேட்டனார் கொடுத்துருப்பாங்க, மிளைக்கலான்னு சேர்த்திக்கங்க. ஃபுல் நேம் வந்து மிளைக்கலாம் நல்வேட்டனார். இந்த பாட்டே என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு அரசன் வந்து தன்கிட்ட அதாவது எவ்வளவுதான் இருந்தாலே எளியோரை வந்து கைவிடாமல் அவரை பாதுகாக்கணும். அதுதான் வந்து உண்மையான அரசருக்கு அழகு, அதுதான் உண்மையான அறம். அப்படிதான் ஒழுக்க நெறியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பாட்டை வந்து பாடியிருப்பாங்க. வேற எது இருந்தாலும் இந்த அரசர் வந்து செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த மிளைக்கலாம் நல்வேட்டனா இந்த பாட்டு பாடியிருப்பாங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, உறவினர் கெட வாழ்பவனுடைய பொழிவு அழியும். உறவினர் கெட்டு போயிட்டாங்கன்னா வாழ்பவனுடைய பொழிவு என்னது, அழியும் என்று யார் சொல்றது, பெருங்கடுக்கோ குறிப்பிடுகிறார். இதனாலதான் செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். செல்வம் என்பது
சிந்தனையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது வந்து என்னது சீன நாட்டு தாவோவியம். சீன நாட்டு தாவோவியம் சொல்லுது என்ன சொல்லுது, அதாவது நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோயம். இதுல அவ்வளவுதான் இருக்கிறதுல. அடுத்தது வந்து பாத்துங்க, இந்த வாய்மை சொல்றது. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை தான் இங்க சொல்றது. பொய்யா சென்னா பொய்படரியா வயங்கு சென்னா என்ற இலக்கியங்கள் கூறுகின்றன. பொய்யா சென்னா பொய்படு பரியா வயங்கு சென்னா அப்படின்னு சொல்லக்கூடியது சங்க இலக்கியம் வந்து சொல்லுது. இதுல அதாவது வாய்மையை பத்தி சொல்லுது. இது ஒரு லைன் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது இதுல இருந்து அடி கேட்டான், பிள்ளையா நன்மொழி என்ற சொல்லக்கூடிய நூலின் ஆசிரியர் யாரு? சரி, ஆசிரியர் நற்றிணை. பிள்ளையா நன்மொழி என்ற நூலின் எந்த நூல் அப்படின்னா நற்றிணை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிள்ளையா நன்மொழி. இது சப்போஸ் இந்த முறை வந்து நற்றினை இந்த பாட்டு வந்து நற்றினை சொல்லி கொடுத்துட்டோம். அடுத்த முறை கேட்கும்போது வந்து இது வந்து எதை வந்து சொல்லுது அப்படின்னா வாய்மையை வந்து சொல்லுது. வாய்மையை பற்றி சொல்லும். இது ஒரு முறை, அது இது ஒரு முறை கேட்டாலும் அடுத்து இந்த முறை கேட்பாங்க. இந்த முறை கூட மாற்றி மாற்றி கூட கேட்பாங்க. சரிங்களா? இதே நோட் பண்ணி வச்சுங்க சார். சொல்லுமா. சார் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் அது என்ன சார்? அது நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் என்றதன் செய்வினை பயனே. அதாவது அதாவது என்னம்மா, அது வந்து என்னன்னா நெடிய முழுதலும் கடிய ஊர்தலும் அப்படின்னா நற்றிணை நூல். மிளைக்கலாம் நல்வேட்டனர் தான். நற்றினை மிளைக்கலாம் நல்வேட்டனர் தான். அதாவது என்னன்னா ஒரு யானை, தேரு இல்ல குதிரை அந்த மாதிரி ஊர்திகள், அதாவது அந்த மாதிரி வண்டியில வந்து பார்த்தோன்னா அரசர் ஒண்ணு சொல்றேன்னா நம்ம எப்படி டீச்சர் ஒண்ணு சொன்னா குடு குடுன்னு ஓடி போய் ஃபர்ஸ்ட் பண்ணிப்போமா, அவனுக்கு டீச்சர் என்ன பண்ண, பரவாடா வெரி குட் பையன் நல்ல டக்கு வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறது வந்து செல்வம் கிடையாதான். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யானை குதிரை தேரு இந்த மாதிரி ஊர்திகளில் அந்த அரசர் வந்து முன்னிலையில் விரைந்து செல்றது செல்வம் கிடையாது. அவரவர் முன்வினை பயணம் தான் அதை சொல்லுது. கடிய மொழிதலும் அதாவது நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அடுதன் செய்வினை பயனே. செய்வினை பயணம் முன்வினை பயணம் தான், அதுதான் சொல்லுது. முன்வினை பயணம் தான் இருக்கு. நீ வந்து எவ்வளவுதான் இது போனாலே அது வந்து செல்வம் கிடையாது. எளியவரை வந்து கைவிடாமல் பாதுகாக்கிறதான் செல்வம் அப்படின்னு சொல்றதான் இந்த காட்டுறது. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அடுதன் செய்வினை பயனே. எழுதிக்கிட்டீங்களாமா? எழுதிட்டேன் சார். ஆசிரியர் பேர் மட்டும் புரியல சார். நற்றிணை மிளைக்கலாம். எதுமா? அதேதாம்மா, மிளைக்கலாம் நல்வேட்டனார். மிளைக்கலாம் நல்வேட்டனார் அதான் சொல்றது. மேலேயே ஒண்ணு கொடுத்துருப்பான் பாருங்க, இங்க பாருங்க. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கிறார் நல்வேட்டனார். நல்வேட்டனார் தான் புல் நேம் மிளைக்கலாம் நல்வேட்டனார். அவர் பாடிய பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை தான் அவர் பாடியது. அவங்க லாஸ்ட் 3 லைன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் ஒரு 2 லைன் வந்து கேட்டாங்க டிஎன்பிசில. அதுதான் உங்களுக்கு சொன்னேன் நானு. சார் எங்களுக்கு क्वेश्चन டிஎன்பிசி மாதிரி வருமா சார்? அப்ஜெக்டிவ் டைப்பா ரைட்டிங்கா சார்? இல்ல ரைட்டிங் கிடையாதுமா, ரைட்டிங் கிடையாது. அப்ஜெக்டிவ் டைப். அப்ஜெக்டிவ் டைப் தான். ஆனா இதை விட டிஎன்பிசி டெப்த் ஆகும். ஓகே ஓகே, थैंक यू சார். அடுத்தது இதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடைசி பேராகிராஃப், அதுக்கு முன்னாடி இந்த லைனை நோட் பண்ணி வச்சுங்க. இது கேட்க மாட்டாங்க, சும்மா என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த லைனு, நாக்கு ஓர் அதிசய திறவுகோல். நாக்கு வந்து ஓர் அதிசய திறவுகோல் என்பார்கள். இன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான்,
துன்பத்தினுடைய கதவை திறப்பதும் அதுதான். உண்மையை பேசும்போது நான் வந்து பார்த்தா நாக்கு வந்து மனிதனை வந்து உயர்த்துகிறது. ஆனா பொய் பேசும்பொழுது என்னது மனிதனை வந்து தாழ்த்துகிறது. அதுதான் சொல்றது. பிழையா நன்மொழி சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுனா நற்றிணை. அது ஒண்ணு. இது லைன் பாத்துங்க. தாம் சிந்திக்காமல் நாம சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் வந்து மூன்றாம் தரமானது. தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் வந்து பார்த்தோன்னா அது மூன்றாம் தரமானது. சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் வந்து இரண்டாம் தரமானது. திங்க் பண்ணா அது இரண்டு. இயல்பாக அறியும் அறம் வந்து என்னது முதல் தரமானது. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இயல்பான முதல் தரமான அறங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இந்த லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாம ஒருத்தர் சொல்றது நாம கேட்கறதுன்றது மூன்றாம் தரமானது. நாமளா சிந்தித்து அதாவது சிந்தித்து அறிந்து செயல்படுறது இரண்டாம் தரமானது. இயல்பாகவே அந்த அறியும் திறனா இருந்துச்சுன்னா அது வந்து என்னது முதல் தரமானது. ஆனா சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் எல்லாமே என்னது முதல் தரமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இந்த லைன் பாத்துங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல காஞ்சி மாவட்டம், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் சிற்றரசர் ஒருவர் யாரு போதி தர்மர். இதுதான் வந்து அந்த படமா வந்துச்சு. சூர்யா நடிச்ச 7ஆம் அறிவு. போதி தர்மர் என்ற சமய பெயர் போன்று சீனாவுக்கு சென்றார். பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். அதுல இருந்து அது உருவானதான் ஜென் தத்துவம். ஒரு தமிழனுக்கு கோயில் கட்டி கும்பிடுறது அந்த சீனா நாட்டுலதான். அதான் போதி தர்மர். பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு பரவி செழித்து விளங்கியது. போதி தர்மருக்கு சீனர் என்ன பண்ணாங்க கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவுனா அதை வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த 7ஆம் அறிவு படம் பார்த்த பின்னாடிதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா அது வரைக்கும் கண்டிப்பா தெரியவே தெரியாம இருந்துச்சு. அதுல இருந்து உருவானது என்னது ஒரு தத்துவம். அது என்ன தத்துவம் அப்படின்னா ஜென் தத்துவம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஞானம் யார் அப்படின்னா வேணுகோபாலன். ஞானம் என்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து பார்த்தோன்னா யார் பாடியது அப்படின்னா வேணுகோபாலன். இது வந்து எந்த தொகுப்புல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா அவர் எழுதிய வந்து பார்த்தோன்னா கோடை வயல் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா, கோடை வயல் என்ற தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மற்றொரு கவிதை வந்து பார்த்தோன்னா மீட்சி விண்ணப்பம். அப்ப மீட்சி விண்ணப்பம் என்ற ஒரு கவிதை யார் அப்படின்னா வேணு கோபாலன். சரிங்களா, இதுவும் அந்த கோடை வயல் இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, நான் இப்ப லாஸ்ட் ஃபர்ஸ்டே சொன்னேன் நானு இந்த கிளாஸ், அதாவது நீங்க அந்த டெட்டு கொஷின் வந்து லாஸ்ட் எக்ஸாம் வச்ச கொஷின் தயவு செய்து ஒரு முறையாவது நீங்க திருப்பி பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை நீங்க பார்த்துட்டு பின்னாடி நம்ம அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம். சரிங்களா, தயவுசெய்து அடுத்த கிளாஸ் வரும்போது அந்த பேப்பர் ஒரு முறை என்ன பண்றீங்க பார்த்துட்டு வாங்க. அப்புறம் ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு முறை ரீகால் பண்ணலாம். அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டுருவாங்க. ரீகால் பண்ணிட்டு அடுத்த முறை கிளாஸ் போகும்போது எப்படின்ற ஒரு உங்களுக்கு ஐடியா வரும். எப்படி கேட்கறாங்கன்ற ஐடியா வரும். அது பார்த்தா மட்டும் தான் ஐடியா வரும். கண்டிப்பா அந்த கொஸ்டின் பார்க்கலாம், கண்டிப்பா நம்ம நடத்துறது வேஸ்ட் தான். அதனால இந்த வந்து ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ் வந்து புதுசா என்ன பண்ணலாம், வேற முன்னாடி இருக்கிற சாப்டர் போயிடலாம். சரிங்களா, சரி, அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலக்கணிதம். இதான் கேட்டாங்க. காலக்கணிதம் யாருன்னா கண்ணதாசன். இந்த கொஸ்டின் கேட்டாங்க சாமி. நான் நடத்தினதான் கேட்கறாங்க. நடத்ததெல்லாம் அது ஒண்ணு மட்டும் தான் ஒன்டீரா கேட்டுக்கிறானுங்க. சரி, அதான் காலக்கணிதம் யாருன்னா கண்ணதாசன். காலக்கணிதம் கண்ணதாசன். இந்த லைனு மனப்பாட லைனு. தயவுசெய்து மனப்பாட லைனு நீ என்ன பண்ணுவ எல்லாம் ஃபுல்லா என்ன பண்ற படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. மாற்றம் எனது மானிட தத்துவம். மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கண்ணதாசன். அதே மாதிரி மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமின் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்டிய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இந்த ரெண்டு லைன் பாத்துக்கோங்க.
அதே மாதிரி இந்த அண்டர்லைன் பாத்துங்க, வாய்ப்பு இருக்கும். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று பாடியவர் வந்து கண்ணதாசன். நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கண்ணதாசன். சப்போஸ் ஒரு ஆப்ஷன்ல கண்ணதாசன் கொடுக்கல, அவருடைய இயற்பெயர் என்ன? முத்தையா. 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 சரி, இது மட்டுமா பாடினாரு? இன்னும் ஒரு சில லைன் பாடினாரு, அதையும் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல, அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அப்படியே சைட்ல எழுதி கண்ணதாசன் பாடிய பாட்டுல ஒரு சிலதெல்லாம் அப்படியே சொல்றேன், அது நோட் பண்ணி வச்சுங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கே இங்கே இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், இங்கே இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பாடியவர் கண்ணதாசன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இங்கே இல்லாமை இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், இங்கே இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பாடியவர் கண்ணதாசன். அடுத்தது கண்ணதாசனுக்கு ஒரு பேர் இருக்குமா? அதாவது பேருனா ஒரு சிறப்பு பேர் மாதிரி. அதாவது இப்ப எப்படி சொல்றது, நம்ம பாரதாசன் சொல்ல பாவேந்தர் பாரதாசன் சொல்றாங்கல்ல, கவியரசு கண்ணதாசன் சொல்றாங்கல்ல, அது மாதிரி இதற்கு ஒரு பேர் இன்னும் சொல்லுவாங்க. அதாவது இயற்றமிழ் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? இயற்றமிழ் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருனாலே கண்ணதாசன் தான். அப்படி எழுதி வச்சுங்க, கண்ணதாசன் இதுல எழுதிடுங்க, இயற்றமிழ் கவிஞர். இயற்றமிழ் கவிஞர் எழுதிட்டீங்களா? இயற்றமிழ் கவிஞர். இயற்றமிழ் கவிஞர். இயற்றமிழ் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா கண்ணதாசன். அது எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு பாட்டு பாடினுங்கிறாரு, அதையும் எழுதி வச்சுங்க. போற்றுவார் போற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும். போற்றுவார் போற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும் என்று பாடியவர் கண்ணதாசன். எழுதிட்டீங்களா? அடுத்தது 10th புக்ல, 10th புக்கு ஓல்டு புக்ல ஒரு 2 பாட்டு இருக்குங்க, அதையும் சேர்த்து எழுதி வச்சுங்க. அதே மாதிரி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். எல்லாருமே இந்த பாட்டை கண்டிப்பா கம்பல்சரி கேட்டிருப்பாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த பாடியது வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன். வீடு வரை உறவு. நான் பாடுறதெல்லாம் கேட்கணும்னு இருக்குது உங்களுக்கு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இந்த பாட்டை பாடியது கண்ணதாசன். அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்குங்க, இது ஓல்டு புக்ல இந்த பாட்டை கண்டிப்பா கேட்டிருக்காங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும். இந்த ஒரு இந்த கண்ணதாசன் பாடினது இந்த சிவாஜி என்ன பண்ணுவாரு, ஒரு வேஷம் போட்டுருவாரு. இது சிவாஜி பாடின பாட்டு. இது என்ன பண்ணுவாரு, ஒரு அங்கங்க கோயிலா போவார். அப்படி கோயிலுக்குள்ள போகும்போது தான் வந்து இந்த பாட்டை பாடினே போவார். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது
அப்படி ஒரு பாட்டு. இது இந்த லைன் 2 லைன் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும். இந்த பாட்டை பாடியது வந்து பார்த்தோன்னா கண்ணதாசன் தான். இது வந்து எல்லாம் புக்ல இருக்கிற பாட்டு. இதெல்லாம் நிறைய பாட்டு பாடியிருப்பாரு. இதுல புக்ல இருக்கிற பாட்டு அது ஒரு சிலது மட்டும். அதுக்காக தான் அந்த பாட்டு பண்ணது. அதே மாதிரி ஏற்கனவே என்ன சொன்னதான், இந்த மாற்றம் எனது மாநில தத்துவம் நானே தொடக்கம். சொல்லுமா. உண்மையை சொல்லி என்னமோ சொன்னீங்களே. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். ஓகே சார், தேங்க்யூ. இதுல பாருங்க, நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யார் அப்படின்னா கண்ணதாசன். நெக்ஸ்ட் ஏற்கனவே சொன்னான் காலக்கணிதம் வந்து கண்ணதாசன். இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா முத்தையா. எங்க பிறந்தார் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் சிறுகுடற்பட்டியில வந்து பிறந்தாரு. அப்பா பேர் வந்து சாத்தப்பா, அம்மா பேர் வந்து விசாலாட்சி. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். அடுத்தது தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே, அதாவது உண்மையை சொல்ல மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். இந்த லைன் நோட் பண்ணிட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். அது மட்டும் இல்லாம எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னா சேரமான் காதலி. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தது. எப்பன்னா இது 1980. 1980 என்ன பண்ணாங்க, சேரமான் காதலி என்ன புதின்றது இவருக்கு என்ன சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. இவர் அதே மாதிரி நூல்கள்லாம் சொன்ன நானு. என்னென்ன நூல்கள் அப்படின்னா அர்த்தமுள்ள இந்து மதம், அர்த்தமுள்ள இந்து மதம், ஆற்றனத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம். இயேசு காவியம்ன்றது இறுதி காவியம். லாஸ்டா எழுதின கடைசி காவியம் வந்து இறுதி காவியம் தான் வந்து இயேசு காவியம். அடுத்தது மாங்கனி, கவிதாஞ்சலி, அப்புறம் வந்து ராஜ தண்டனை. இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் நான் என்ன நூல் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவருடைய சுயசரிதை வந்து பார்த்தோன்னா வனவாசம் சுயசரிதை. எந்தெந்த இதழின் ஆசிரியரா இருந்தார் அப்படின்னா சண்டமாரதம், திருமகளே, தென்றல் முல்லை, அது மாதிரி கண்ணதாசன். இதெல்லாம் வந்து இது என்ன பண்றாரு, இதழினுடைய ஆசிரியரா இருந்தாரு. கவி சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் யாருன்னா கவி சக்கரவர்த்தி கம்பர். கவியரசு என அழைக்கப்படுவர் கண்ணதாசன். 2 பிள்ளைன்னு பாட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க. நதியின் பிழை என்று நறுமுணலின்மை அன்று. இது பாடியது யாருன்னா கம்பர். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றம் என்று வேறு யாராமல் பாடியது என்னது கண்ணதாசன் தான். அதே மாதிரி கண்ணதாசனுக்கு வந்து ஒரு சிறப்பு பேர்லாம் புனை பேர்லாம் சொல்லியிருப்பேன் நான். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, அப்புறம் பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன். அதையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்குங்க. கனகப்பிரியன், வெரி குட் வெரி குட், கனகப்பிரியன். அடுத்தது இப்ப இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கம்மா. இந்த கொஸ்டின் இப்ப கேட்டாங்க பாரு. இப்ப ராமானுஜர் நாடகம் நான் வந்து நாடகம் வந்து தியானம் தான் சொன்னேன். ஆனா இந்த பாக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின் கேட்டுக்கிறான் சாமி. இப்ப வச்சு எக்ஸாம்ல கேட்டுக்கிறான். அதெல்லாம் அதுதான் எல்லா லைனும் படிக்கணுன்றது பாருங்க. நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகம். செண்பகப்பூ வந்து பார்த்தோன்னா டெய்லி மலரும். நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகப்பூ. அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். நீங்க அந்த கொஸ்டின் எடுத்து பாருங்க. நீங்க எடுத்து பார்த்தாதான், தயவு செய்து குரூப்ல இருக்கிற அத்தனை பேருமே அந்த 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. அது பார்த்துட்டு அடுத்த கிளாஸ். அதனாலதான் இன்னைக்கு எதுவுமே கிளாஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணல, ரிவிஷன் மட்டும் பண்றேன் நான். சரிங்களா? அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். நம்ம இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். நம்ம நாளுக்கு ஒரு முறை மலர்றது செண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்றது பிரம்ம கமலம். ஏன்னா நம்ம தெரியும் பிரம்மப்பூ வந்து பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதே 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது என்னது குறிஞ்சி. இந்த கொஸ்டின் தான் கேட்டான். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். இந்த கொஸ்டின் தான் சாமி கேட்டான். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். நம்ம ராமானுஜர் நாடகம் பத்தி எதுவுமே இதுல வராது, இது வராது, நாடகம் உள்ள வராது. ஆனா இந்த பாக்ஸ் இருக்கிறத கொடுத்துட்டு இருக்கிறான். சரிங்களா? அதான் எல்லா லைனும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்துக்கன்னா தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும் மலர்வது வந்து எது அப்படின்னா மூங்கில் மட்டும்தான். சரிங்களா? இதை லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4மே
சப்போஸ் ஒருவேளை என்ன பண்ணோம் பொறுத்துக்களை கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்ம கமலம், 12 வருஷத்துக்கு ஒரு முறை குறிஞ்சிப்பூ, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும் மலர்வது மூங்கில். அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. அதாவது பரமமலை. பரமமலை ஆட்சி செய்தவன் யாரு? பரமமலை ஆட்சி செய்தவன் ஆரி சார். பாரி. இது எங்க இருக்குன்னு பாருங்க. சிவகங்கை மாவட்டத்துல பிரான்மலை தான் என்ன சொல்றாங்க, பரமமலை. அப்ப பரமமலை இப்ப பேர் மாத்திட்டாங்க பிரான்மலை. சரிங்களா? பிரான்மலை தான் சிவகங்கை மாவட்டத்தில் பிரான்மலை தான் அது பரமமலை, சிவகங்கை மாவட்டம். அதே மாதிரி இது பாத்துங்க. ஊர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரமநாடே. பாரிதன் பரமநாடே சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து புறநானூறு. பாவகை லாஸ்டா நம்ம என்ன சொன்னதுதான். வெண்பா வந்து பார்த்தோன்னா தெப்பலோசை, ஆச்சரிப்பா வந்து அகவலோசை, அதே கலிப்பா வந்து துள்ளலோசை, வஞ்சிப்பா வந்து தூங்கலோசைன்னு சொல்லி பார்த்தோங்க. இந்த அப்படியே இந்த பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். இதுல செப்பலோசை வேணா அப்படின்னா திருக்குறளும் 4 அடியாரும். திருக்குறளும் 4 அடி வெண்பாவில் அமைந்துள்ளன. திருக்குறளும் 4 அடியாரம் வந்து பார்த்தோன்னா வெண்பாவில் அமைந்துள்ளது. அப்படின்னா திருக்குறள் 4 அடி என்ன ஓசை அப்படின்னா செப்பலோசை, அகவலோசை. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவற்பா. ஏன்னா அகவலோசை அதாவது ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேர் தான் அது அகவற்பா. இதுவும் கேட்டிருக்காங்க. ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேர் தான் வந்து அகவற்பா. இப்ப கொஸ்டின் ஆனா இப்படி கூட கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? அதாவது இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும், இலக்கண கட்டுக்கோப்புக்கு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது என்ன ஓசை, இல்ல என்ன பா வகை அப்படின்னா இது அகவலோசை. அகவலோசை இல்ல ஆசிரியப்பா வகை சார்ந்தது. இது என்னன்னா வரும் ஆசிரியப்பாவுக்கு? சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. இது எல்லாமே எதுக்கு உரியது அப்படின்னா ஆசிரியப்பாவுக்கு உரியதை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. முன்ன வெண்பாவுக்கு என்னென்ன பாத்துங்க, திருக்குறளும் 4 அடியாரம். திருக்குறளும் 4 அடியாரம். திருக்குறளும் 4 அடியாரம் வந்து பார்த்தோன்னா வெண்பா. அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இது வந்து ஆசிரியப்பாவுக்கு உரியது. செய்யுள்களில் இடையிடையே உயர்ந்து வருவதுதான் துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கலிப்பாவுக்கு உரியது. அதே மாதிரி தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. சரிங்களா? இது பாவகைகள். பாவகைகள் 4. இது 4. அதே மாதிரி வெண்பா வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே 5ன்னு சொன்னா, ஆனா அவங்க வந்து ஓல்டு புக்ல 6 கொடுத்துருப்பான். இதை நம்ம லாஸ்ட் வீக்லாம் அதுக்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி வெண்பாவுக்கு ஆச்சரிப்பாவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? வெண்பா வந்து செப்பலோசைன்னு சொன்னாங்க, ஆச்சரிப்பா அகவலோசைன்னு சொன்னாங்க. இந்த ஈட்டடி முச்சீராவும் ஏனி அடிகள் 4 சீராகும். ஏன்னா திருக்குறள் வந்து கீழே 3 மேல 4 வரும். சரிங்களா? அதே மாதிரி ஈரத்தை சீர் மிகுதியாகவும் காய்ச்சிறன் அதை குறைவாகவும் பயின்று வரும்னு சொல்றாங்க. இந்த தலை வந்து கிளாஸ் நடத்தும் போதுதான் இந்த இதே தெரியும். அது வரைக்கும் இது தெரியாது. சும்மா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 அடி முதல் 12 அடி வரை பெற்று வருவதுதான் என்னது வெண்பா. அதே 3 அடி முதல் எழுதுவார் மனதிற்கேற்ப வருவது ஆச்சரியப்பா. சரிங்களா? அதே கலிவெண்பா வந்து பார்த்தோன்னா 13 அடிக்கு மேற்பட்டு வரும்னு சொல்லி சொல்றாங்க கலிவெண்பா. ஆனா இது வெண்பா வந்து பார்த்தோன்னா 2 அடி முதல் 12 அடி வரை வரும்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன திருக்குறள் இருக்கக்கூடிய 1330 ஓரசை வாய்ப்பாடு கொண்டுதான் முடியும். ஏன்னா அவனோட ஈட்டுச்சீர் வந்து பார்த்தோன்னா நாள், மலர், காசு, பிறப்பு என்ன ஓரசை வாய்ப்பாடு கொண்டுதான் திருக்குறளே முடியும். அதே மாதிரி ஏகாரத்தில் முடிவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரிப்பா. உங்களை லாஸ்ட் கிளாஸ் அந்த ஆச்சரிப்பா வந்து அடுத்த கிளாஸ் வரும்போது சொல்றேன் அந்த பாட்டு எப்படி வரும். ஆச்சரியப்பா ஏகாரம் அப்படின்னா லாஸ்ட் வர அந்த பாட்டு செயல் பாட்டு முடியும் போது எல்லாமே அந்த ஏ சவுண்ட் வந்து முடியும். அப்படி முடிஞ்சு அது வந்து பார்த்தோன்னா ஆச்சரியப்பாவுக்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி யாப்போசை தரும் பாவோசை. இந்த லைன் பாத்துங்க. இருவர் உரையாடுவது வந்துச்சுன்னா செப்பல் ஓசை. ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை வந்து அது அகவல் ஓசை. துள்ளல் ஓசை வந்து துள்ளினார் போல் கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை தான் துள்ளல் ஓசை. சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தான் தூங்கல் ஓசை. இது வந்து சொல்லக்கூடியது வந்து இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னா புலவர் குழந்தை. எதுல சொல்றாரு? யாப்பதிகாரம் என்ற நூலில் சொல்றாரு. இந்த நோட் பண்ணீங்க. புலவர் குழந்தை யாப்பதிகாரம். இது அதே நான் சொன்ன ஏற்கனவே சொன்னேன். இது பிரிச்சுலாம் காட்டின இந்த திருக்குறள் வந்து பிரிச்சுலாம் காட்டினங்க. அப்படி சும்மா எல்லாரும் பார்த்துக்குங்க. இதோட இந்த இயல் வந்து இந்த 8வது இயல் முடிஞ்சு அடுத்து லாஸ்டா வந்து உங்களுக்கு வந்து இந்த 9th இயல்ல இலக்கணம் வந்து நடத்திருக்க மாட்டேன்.
அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. 9th இயர்ல இலக்கணம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது 8வது இயல் அதோட முடிஞ்சு. எட்டாவது இயல் வந்து லாஸ்டா அதோட முடிஞ்சு, உங்களுக்கு பாவகையோட முடிஞ்சு. அந்த 8வது இயல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற சொல்றால வேற எதுவும் இல்லை. அதுல பின்னாடி வந்து ஒரு அந்த வாழ்க்கை திறன்ல வந்து பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு வள்ளலார் பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் பிளஸ் அந்த இங்கிலீஷ்ல தமிழாக்கம் டிரான்ஸ்லேஷன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையும் வேணா பாத்துக்கோங்க. இது 8வது இயல் ஏற்கனவே நம்ம பார்த்துருத்தான். சரிங்களா? இப்ப அடுத்தது லாஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு நடத்தாது வந்து அந்த அணி மட்டும் நடத்தல. 9வது இயல்ல அணி நடத்தல. அந்த அணி இப்ப பார்த்துடலாம். சரிங்களா? இந்த இந்த நம்ம 10th அணி நிறைய வகைப்படும். நமக்கு இங்க கொடுத்துருக்கிற 10th புக்ல கொடுத்துருக்கிறது மொத்தம் 4 அணி தான் கொடுத்துருக்காங்க. 4 அணி. என்னென்ன அணி அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி 1, அடுத்தது தீவக அணி 1 2, 3வது நிரல் நிறை அணி, 4வது தன்மை அணி. மொத்தம் 4 தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. தற்குறிப்பேற்ற அணி, தீவக அணி, நிரல் நிறை அணி, தன்மை அணி. மொத்தம் 4 அணி கொடுத்துருப்பாங்க. இதுல தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா என்ன? சொல்லுமா. வேற டவுட் ஒண்ணு கேட்டாங்களே, யாரோ கேட்டாங்களே, சொல்லுங்க. யாரோ பேசுனாங்களே சார், கேக்குதுங்களா? யாரோ கூப்பிட்டாங்க, பேசுனாங்களே, யாரு? சொல்லுங்கம்மா, என்ன டவுட்? கிளாஸ் போலாமா? வாய்ஸ் கேக்குதுங்களா? கட் ஆயிடுச்சா சார்? கிளாஸ் போலாங்களா? யாரோ டவுட் கேட்டாங்க, பேசுனாங்க, என்னன்னு தெரியல. சரி பாருங்க. தெரியாம மைக் ஆன் ஆயிடுச்சு சார். சரி பாரு. அணி வந்து பார்த்தோன்னா 4 இங்க இதுல வந்து நம்ம இது 10th புக்ல வந்து 4 தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய வகைப்படும். இது 4 கொடுத்துருக்காங்க. தற்குறிப்பேற்ற அணி 1, தீவக அணி 1, நிரல் நிறை அணி 1, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தா தன்மை அணி. இதுல தற்குறிப்பேற்ற அணி ஃபர்ஸ்ட். தற்குறிப்பேற்ற அணி இது எப்படி பிரிக்கிறாங்க? தற்குறிப்பேற்ற அணி பிரித்து எழுதுக. இந்த வேர்ல்டு புக்ல பிரிச்சு காமிச்சிருப்பாங்க, உங்களுக்கு இதுல பிரிச்சு காமிக்கல. தற்குறிப்பேற்ற அணி பிரித்து எழுதுக கேட்டா தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. அதாவது தன்னுடைய கருத்தை வந்து தன்னுடைய கருத்தை வந்து பார்த்தோன்னா ஏற்றி சொல்றதான் என்னது தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லுவாங்க. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. இதுல என்ன சொல்ல வராங்க பாருங்க. கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல் கை காட்டியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு இந்த பாட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த அணியை பொறுத்து என்னன்னு பாத்துங்க. கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்ற போது மதிலின் மேலிருந்த கொடிகள் என்னது காற்றில் இயற்கையாக அசைந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி கொடிகள் கையை அசைத்து மதுரைக்குள் வரவேண்டாம் என்று தெரிவிப்பது போல, சரியா, காற்றில் அசைவதாக தம் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார்
அப்ப என்ன சொல்றாரு, ஒரு கவிஞன் தன்னுடைய கருத்தை அதாவது ஏற்றி சொல்றது என்னது தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, கோவலனும் கண்ணகியும் வந்து பார்த்தோன்னா மதுரைக்கு போவாங்க. அப்ப போகும்போது வந்து பார்த்தோன்னா அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த கொடி வந்து பார்த்தோன்னா அது காத்துல அசைந்து ஆடும், நீ வந்து இங்க வராத, நீங்க வந்து வந்தனா நீ வந்து இறந்துருவ அப்படின்னு சொல்லி அந்த காத்துல அசைந்துற மாதிரி தன்னுடைய கருத்து என்ன சொல்ல ஏற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்றாங்க. இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியை வந்து நான் தன்னுடைய கவிஞர் தன் குறிப்பு வந்து ஏற்றி சொல்றதான் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து பாருங்க லைன் சொல்றாங்க பாருங்க, போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி, போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி, வாரால் என்மன போல் மறித்து கை காட்ட, வராத இங்க அப்படின்னு சொல்லி என்மன போல் மறித்து கை காட்ட. சரிங்களா, இது சரியா இயல்பா நடக்க ஒரு செடி வந்து காத்துல அசைந்தாடக்கூடிய இயல்பா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கவிஞர் தன்னுடைய கருத்தை என்ன சொல்லுவாங்க ஏற்றி சொல்வாரு. இந்த மாதிரி இருக்கு அவன் மீனிங்கு அப்படின்னு சொல்லி ஏற்றி சொல்வாரு. இதுதான் என்ன சொல்றது தற்குறிப்பேற்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இதே வந்து ஓல்டு புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க, ஓல்டு புக்ல ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. நீங்க நலவெண்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நலவெண்பா, புகழேந்தி புலவர் எழுதிய நலவெண்பா ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. அதுக்கு புகழேந்தி புலவர் எழுதிய நலவெண்பா, அதுல வந்து இந்த தமயந்தி நலன் ஒரு என்ன ஸ்டோரி அப்படின்னா, தமயந்தி நலனும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்க்காம லவ் பண்ணுவாங்க. இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. இது மாதிரி பார்க்காம லவ் பண்ணும் போது என்ன பண்றாங்க, தமயந்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயமரம் நடக்கும். தமயந்திக்கு வந்து சுயமரம் நடக்கும். அப்ப எல்லா நாட்டு அரசர்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு வருவாங்க. அரசர் மட்டும் இல்லாம நம்முடைய பெருமாள், கடவுளான பெருமாள் அவரும் வந்து என்னது ஒரு வேஷத்துல வருவார். இன்னும் அந்த மாதிரி தேவர்கள்லாம் வருவாங்க. சரிங்களா, அப்படி வரும்போது என்னது சுயமரத்துல வந்து நிகழ்ச்சி நடக்கும். நிகழ்ச்சி நடக்கும்போது வந்து ஒவ்வொருத்தர் அதாவது அந்த ஒரு தமயந்தியோடைய வந்து தோழி வந்து ஒரு திருப்பா. சரி, அவ என்ன பண்ணுவா, ஒவ்வொரு நாட்டோட அரசரை பத்தி என்ன பண்ணுவாங்க புகழ்ந்து அப்படியே பாடுவாங்க. பாடிட்டு அப்படியே இது மாதிரி ஒரு ஒரு பாட்டே வரும் அந்த நலவெண்பாவில. சரி, அந்த அவளுக்கு வந்து ஒரு நேரத்துல வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும், என்னடா யாரா அது, நாம கனவுல பார்த்த நலன் யாருன்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா எல்லா நாட்டு ஒரு 10 பேர் அரசர் இருப்பாங்க, நான் பார்த்தது யாரு அப்படின்னு சொல்லி அவளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அப்பதான் வந்து சொல்லுவா, ஒரு சத்தியம், ஒரு நான் வந்து வணங்குற தெய்வம் உண்மையா இருந்துச்சுன்னா நான் கண்ணுல தான் நான் நினைச்ச அந்த காதல் வந்து எனக்கு முன்னாடி காட்டு அப்படின்னு சொல்லி அந்த இதை சொல்லுவாங்க அவங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா வரும், என்னன்னா தேவர்களுடைய மாலை, அதாவது ஒரு இறைவனா இருந்தாலும் சரி தேவர்களா இருந்தாலும் சரி அவரோட மாலை வந்து கழுத்துல இருந்த மாலை வந்து வாடாது, எப்பவுமே வாடாது. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க கண் வந்து விழி வந்து அசைக்க மாட்டாங்க. சரிங்களா, ஐயோ அப்ப அந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, நலன் மட்டும் என்ன பண்ணுவோம், கண்ணு இப்படி சிமிண்டியா இருப்பான், காலை வச்சு நம்ம தரையில் நோண்டிட்டு இருப்பான். நாம பொண்ணு பார்க்க போறாங்க, இந்த மாப்பிள்ளை பாக்குறாங்க, வெக்கத்துல அப்படியே தலையில அப்படியே நம்ம கோலம் போறது இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணாங்க அந்த ஐடியா வந்து அதை காட்டும். ஓ மது இவங்களும் இப்படி இருக்காங்க, வந்து இவங்க தான் நம்ம இது என்னவோ அப்படின்னு சொல்லி மாலையை போட்டு என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டோரி வந்து இருக்கும். இப்ப இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த அந்த தற்குறிப்பேற்ற என்ன சொல்லுன்னா, தமையன் என்ன பண்ணுவாங்க ஒரு நள்ளிரவு வந்து காட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க போயிடுவா. அவளுக்கு வழி எதுவுமே தெரியாது, காட்டுல வழி தெரியாது. அப்ப காட்டுல வழி தெரியாது என்ன பண்ணுவாங்க, கவிஞர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமையன் வந்து அங்க போய் மாட்டிக்கினா, அதனால வந்து இருட்டுல வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. அதனால எல்லா சேவலுகிற கோழி எல்லாமே சேவல் எல்லாத்தையுமே வந்து கூவுங்க, அவ கூவுனா வந்து கதிரவன் சேர்க்கிற வர அந்த இரவு வெளிச்சம் வந்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து பழைய அந்த புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அது நீங்க அந்த ஸ்டோரி அந்த பழைய புக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாட்டு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஆனா பழைய புக் என்ன படிச்சிருக்கீங்களா? பழைய புக்கு எஸ் சார். கோழி வந்து கூவுற மாதிரி என்ன சொல்லுவாங்க, தமிழனுடைய துயர போகிறது கோழி வந்து கூவுங்க அப்படின்னு சொல்லி கவிஞரோட தன் கருத்தை வந்து ஏற்றி சொல்லுவாரு. சரிங்களா, அதான் தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பாட்டு வந்து தையல் துயருக்கு அறியாது தம் சிறகாம் கையால் வயிறழைத்து காரிருவாய் வெய்யோனே வாவு பரி தேரேறி வாவென் தலைப்பனப்புள் பூவினவே கோழி குளம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண அந்த கவிஞர் வந்து அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி தமிழ் இருட்டுல மாட்டிக்கினா சாமி, நீ என்ன பண்ற, சீக்கிரம் வந்து கோழி கூவுங்க, அதனால விடியற் காலை வந்து சீக்கிரம் வந்துச்சுன்னா அவர் வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அதனால கவிஞர் வந்து தன் குறிப்பு வந்து ஏற்றி சொல்லுவாரு. அதுதான் வந்து தற்குறிப்பேற்ற அணி.
இதுவும் அதே மாதிரிதான். போகணும்னா கண்ணகி என்ன பண்ணா மதுரை நகருக்கு போவாங்க, அந்த கிட்ட மேல இருந்து கூடிந்து வேணாம் வராத அப்படின்னு சொல்லிய மாதிரி அந்த ஆக்ஷன் நடக்கும், இயல்பா நடக்கும். அதை வந்து கவிஞர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. போரால் இந்த எடுத்த அறையில் நெடுங்குடி வாரால் எருமனை போல் மறித்து கை காட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து பார்த்தா தற்குறிப்பேற்றாணி. இந்த பாட்டு வந்து நானே தற்குறிப்பேற்றாணி. அடுத்து வந்து பார்த்தோன்னா தீவகனி. தீவகனி தீவகம் என்னும் சொல்லுக்கு வந்து பார்த்தோன்னா விளக்கு என்ற பொருள். தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள் சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது, ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல. செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல்லு, செய்யுள்ல ஒரு இடத்துல நின்ற ஒரு சொல்லு அந்த செயலின் பல இடங்களிலும் என்னது உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவனி என்ன சொல்றாங்க, தீவகனி எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இந்த தீவகனி மொத்தம் 3 வகைப்படும். அது 3மே நம்மளுக்கு கொடுக்கல. முதல்நிலை, இடைநிலை, கடைநிலை தீவகம் சொல்லி சொல்றாங்க. இதுல நம்மளுக்கு வந்து கொடுத்துனுக்கிறத வந்து பார்த்தோன்னா இந்த 3ல எதுவுமே கொடுக்கல. முதல்நிலை, இரண்டாம் மூன்றாம் கொடுக்கல. தீவகனினா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சொல்லு பல இடத்துல வந்து மீனிங் தந்து அது வந்து என்னது தீவகனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்ப என்ன சொல்ல வரான் பாருங்க, இந்த பாட்டு பாருங்க. சேந்தன வேந்தன் திருநெடுங்கன். சேந்தன அப்படின்னா சேந்தன என்ற சொல்லின் பொருள் என்னன்னா சிவந்தன. சேந்தன என்ற சொல்லின் பொருள் சிவந்தன. ஓகேங்களா? அப்ப சேந்தன வேந்தன் திருநெடுங்கன். வேந்தன்னா மன்னன், மன்னனுடைய கண் என்னது சிவத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுனால? கோபத்தால. அதான் சொல்றான் பாருங்க, அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. அதான் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன். அடுத்தது பாருங்க, செவ்வேந்தர். அந்த வேந்தர் செவ்வேந்தர் ஏந்து தடந்தோள். செவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் அப்படின்னு என்ன சொல்றான் பாருங்க, அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் என்னது சிவந்தன. பெரிய தோள்கள் சிவந்தன. அங்க சிவந்தன வந்துருச்சு, இங்க சிவந்தன வந்துருச்சுங்களா? செவ்வேந்தர் ஏந்து தடந்தோள். அப்ப என்னது அந்த மன்னருடைய பெரிய தோள்கள் என்னது பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இலி குருதி. குருதினா ரத்தம். இலி குருதி பாய்ந்து திசை அனைத்தும். அவன் என்ன சொல்ல வரான் பாருங்க, குருதி அதாவது குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன. அப்ப சிவந்தன வார்த்தை 3வது இடத்துல வந்துருச்சு. 3 இடத்துல வந்துருச்சுங்களா? அடுத்து பாருங்க, வீர சிலை பொழிந்த அம்பும். வீர சிலை பொழித அம்பும். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் எப்படி இருக்குமா சிவந்தன. சரிங்களா? அடுத்தது பாருங்க, மிசை அனைத்தும் புல் குளமும் வீழ்ந்து. அப்படின்னு சொன்னாங்க, குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த சேந்தன என்ற ஒரு சொல்லு, சிவந்தன என்ற சொல்லு வந்து ஒரே ஒரு சொல்லு எல்லா செயல் இருக்கக்கூடிய அனைத்திலும் என்னது வந்து பொருளை தந்ததுனால இதுக்கு பேர் தான் தீவக அணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன, தீவகணி. ஒரு சொல்லு பல இடத்துல வந்து என்னது பொருள் தருது. அதே மாதிரி தெவ் அப்படின்னு என்னன்னா பகைமை. தெவ் அப்படின்னு என்னது பகைமை, பகை வேந்தர். அதே மாதிரி சிலைனா வில்லு, மிசைனா மேலே, புல்னது பறவை. புல்னா பறவை. அதான் அங்க சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க, அதாவது செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவனி தீவகணி எனப்படும். அது பாட்டு மீனிங். அதைதான் இங்க கொடுத்துருக்காங்க. அணி வந்து பொருத்தம் கொடுத்துருக்காங்க. இது தேவையில்ல. அடுத்து பாருங்க, நிரல் நிறையணி. நிரல் நிறையணி நம்மளுக்கு தெரியும், இது சொல்லணும் அவசியமே இல்லை. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த லைன் வந்து இது வந்து அன்பும் அறனும் பண்பும் பயணம். இது வந்து இது என்ன, அது என்ன, இது என்ன அணினா நிரல் நிறை அணி. சரிங்களா? இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச தேவையில்ல. அடுத்து பாருங்க, தன்மை அணி. லாஸ்டா பார்த்துடலாம். தன்மை என்ன சொல்லுதுன்னா பாருங்க, எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களுடைய மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணி ஆகும். அவன் என்ன சொல்ல வரனா, அதாவது இயற்கையாகவே நடந்த நிகழ்ச்சியை அது அப்படியே சொல்றது. அங்க ரியாலிட்டி என்ன நடக்குதோ அது அப்படியே வந்து சொன்னா அதுதான் என்னது தன்மை அணி எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். தன்மை அணி எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 1 பொருள்,
இன்னொன்னு குணம், இன்னொன்னு சாதி, இன்னொன்னு தொழில் தன்மையணி. மொத்தம் 4 தன்மையணி வகைப்படும். சரிங்களா? இது ஒண்ணு இவன் என்ன சொல்ல வரான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் பாருங்க. இயல்பாவே நடக்கும்னு சொல்லியாச்சு. இயல்பா நடக்கிறத சொல்றது என்ன சொல்ல வராங்க பாருங்க. இந்த பாருங்க, உடம்பு முழுக்க தூசியும், உடம்பு முழுக்க தூசியும், விரித்த கருமையான தலைமுடியும், கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும், அவளது கண்ணீரும் கண்ட அளவிலே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நிறுத்தான். இது என்னன்னா, இது என்ன கதை சொல்ல வருதுன்னா, முன்ன சொன்ன கோவலன் கண்ணகி வந்து மதுரைக்கு போனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கோவலன் கண்ணகி மதுரைக்கு போனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, போயிட்டான். கோவலன் கொலைகளை செய்யப்பட்டான். இதை அறிந்து கண்ணகி என்ன பண்றா? இப்ப நாம் கண்ணகி என்ன பண்றா? அப்படியே அப்படியே மண்ணுல அப்படியே பிறண்டைகிறேன். ஐயோ, என் கணவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றா? மண்ணுல பிறண்டை இரண்டி உளுந்து ஒரு கால் சிலம்ப எடுத்து குடு குடு என்ன பண்றா? பாண்டிய அந்த மன்னனை கிட்ட என்ன பண்றா? போய் நிக்கிறா. வெளியே வாயில நிக்கிறாரு. அந்த 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 கோலத்தை எப்படி இயற்கையா இருக்கோ அதே மாதிரி என்ன சொல்றாங்க, அந்த கதையை என்ன சொல்றது, அவள் சொன்ன அவள் அந்த வாதாடுவா, அந்த வாதாடுக்கிட்ட நம்ம பாண்டிய மன்னன் இறந்துருவான். அந்த நிகழ்ச்சி தான் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து 10th புக்ல வந்து கம்பராமாயணம்னு ஒரு பாட்டே வருது. வாயிற் கடைமணி நடுநாள் நடுங்க ஆவின் கடைமணி நெஞ்சுடத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே, ஃபுல் பாட்டே கம்பராமாயணம் பத்தி வரும். அது எப்படி பாண்டிய மன்னனோட வாதாடினா என்ன சொன்னா அப்படின்ற பாட்டே வரும். இங்க சும்மா சிம்பிளா கொடுத்துருக்கா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உடம்பு முழுக்க தூசியும், யாருன்னா கண்ணகி. மெய்னா உடல், மெய்யிற் பொடியும், மெய்யிற் பொடியும், பொடினா வந்து பார்த்தோன்னா தூசின்னு அர்த்தம். பொடினா என்னது? தூசி. மெய்யிற் பொடியும், விரித்த கருங்குழலும், விரித்த கருங்குழலும்னா தலைமுடி, அதான் சொல்ல, விரித்த கருமையான தலைமுடியும், கையில் தனிச்சிலமும் கண்ணீரும், அப்படின்னா கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும், வையை கோன், வையை அப்படின்னா வைகை நதி பாயக்கூடிய மதுரை மாநகரம். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை. கூடல் நகர், மாநகர், இது எல்லாமே சொல்றது என்னன்னா மதுரை நகர் தான் சொல்லும். அந்த மதுரை நகரத்துல பாயக்கூடிய வையை நதி. கண்ணீரும் பாங்க, கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும், அவளது கண்ணீரும் கண்ட அளவிலே வையை நதி பாயும் கூடல் நகரத்து. கூடல் நகர்னா மதுரை நகர் தான் கூடல் நகர். சரிங்களா? வையை கோன் கண்டளவே தோற்றான். அக்காரிகை தன் சொற் செவியில், அந்த கண்ணகி தன் சொற் செவியில் சொன்ன செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் நீத்தான். அப்ப என்ன சொல்றாங்க? அந்த கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் என்ன பண்ணான்? பாண்டிய மன்னன் உயிர் எழுந்துருவான். அப்ப அந்த இயற்கையாகவே நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சி அப்படியே அந்த கவிதையா சொல்றத என்ன சொல்றாங்க? இது என்ன அணி? இது சொல்றாங்க தன்மை அணி எனப்படும். என்ன அணி இது? தன்மை அணி எனப்படும் சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது இந்த இதுல பாருங்க, இந்த சிலம்பு வந்து பார்த்தோன்னா வளக்குறை காதை வெண்பா. ஏன்னா இந்த பாண்டிய மன்னன் கண்ணகி வந்து பார்த்தோன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கும். இது வந்து பார்த்தோன்னா வளக்குறை காதை வெண்பால இந்த பாட்டையா இடம்பெற்றிருக்கும். இதோட இந்த அணி டாபிக் முடிஞ்சிச்சு. காதல் கேட்டீங்களா சார்? சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். வெரி குட். இப்ப இந்த லாஸ்ட் இந்த 2 லைன் மட்டும் பாத்துங்க. இதோட இந்த டாபிக் முடிச்சுட்டு இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? தயவு செய்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 2 லைன் மட்டும் பாத்துக்கோங்க. 2 லைன் முடிச்சிடலாம். கிளாஸ் ஸ்டார்ட் முடிச்சிடலாம் பாருங்க. எவ்வகை பொருளும், எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும். எந்த வகை பொருளா இருந்தாலும் சரி, அது உண்மையாவே விளக்குச்சுன்னா சொல்ற முறை, தொன்முறை தொடுப்பது தன்மையாகும். சொல்ற முறை பேர் என்னது? தன்மை அணி. இதை சொல்லக்கூடிய ஒரு நூல் தண்டி அலங்காரம். இது வந்து ஒரு இலக்கண நூல். தண்டி அலங்காரம்ன்றது ஒரு இலக்கண நூல். இது எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும், தொன்முறை தொடுப்பது தன்மையாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் தன்மை அணி. அது சாரி, தண்டி அலங்காரம். இது வந்து ஒரு இலக்கண நூல். அதே மாதிரி மாறன் அலங்காரம்ன்றது ஒரு இலக்கண நூல். வீரமாமுனிவர் எழுதிய தொன்னூல் விளக்கம் என்னது? ஒரு இலக்கண நூல். இதோட 8th இயல் 9th இயல் டாபிக் கம்ப்ளீட்டட். 8th 9th கம்ப்ளீட்டட். டவுட் எனக்கு இது இருக்குங்களா? டவுட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். வாயிற்கடமை நடுனா நடுங்க சார், அது சிலப்பதிகாரம் தானே சார்? ஆமாம்மா, சிலப்பதிகாரத்துல அது கோவலன் கண்ணகி நிகழ்ச்சி வந்து 10th போல கொடுத்துருப்பாங்க. ஓ, கம்பராமாயணம் சொல்லிட்டு இருந்தாலே.
எஸ் சார். இல்ல 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 தமிழ்ல இல்ல 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 அது போல வந்துட்டு இருக்கான். சிலப்பதிகாரம் அது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் சார் டிஆர்பிலே 12 கொஸ்டின் தப்பு பண்றான். ஃப்ளோல ஒரு வார்த்தை வந்துருச்சு. சரி சொல்லுமா. சார் சொல்லு. பாரி ஆரி ஆய் ஓய் கடையேழு வளர் சார். சொல்லுங்க. கடையில வளர்கள் பாரி பாரி ஆரி ஆய் ஓய் இன்னும் 2 பேர் சார். நல்லி நல்லி ஒண்ணு விட்டுட்டீங்க. நல்லி ஒண்ணு. பேகன் ஒண்ணு. பாரி நாடு மட்டும் சொல்லிடுங்க சார். காரி திருக்கோவிலூர், பாரி பரம்புமலை, பேகன் வந்து இது பழனிமலை. ஓகே சார். ஆய் வந்து பொதிகை மலை. அதியமான் வந்து தகடூர். நல்லி நீலகிரி. நல்லி வந்து பார்த்தா நீலகிரி மலை. ஓரி வந்து கொல்லிமலை. ஓரி வந்து கொல்லிமலை. அதியமான் தகடூர் தானே சார்? தகடூர்மா தகடூர். ஓகே சார். வேற ஏதாவது டவுட்டுமா? சார் இப்ப லாஸ்டா இலக்கண நூல் தண்டி அலங்காரம், தொன்னூல் விளக்கம், இன்னொன்னு சொன்னீங்களேங்க சார், அது சார்? மாறன் அலங்காரம். ஓகேங்க சார். தொல்காப்பியமும் ஒரு இலக்கண நூல் தான். அது வந்து 3 தான் சொல்லுவோம். எழுத்து சொல்லு பொருள். அதுவும் ஒரு இலக்கண நூல் தான். நம்ம மாறன் அலங்காரமாங்க சார்? ஆமா மாறன் அலங்காரம். நம்ம மிக பழமையான ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம் தான். நமக்கு கிடைச்ச மிக பழமையான ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம். சார் அந்த மாறன் அலங்காரம் எழுதினதுங்க சார்? நான் அது சொல்றேன். நெக்ஸ்டா சொல்றேன்மா. வேற என்ன டவுட்? சார் இரவலர்னா என்னங்க சார்? இரவலர்னா நம்ம யாசம் கேட்பாங்கல்லம்மா. ஆமா அது எதுவுமே இல்லாம இருக்காங்க பத்தி அவங்கதான் இரவலர்னு சொல்லுவாங்க. நம்ம அரசர்கிட்ட போய் நம்ம இது பொருள் வேணும்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அதான் இரவலர். சார் இது ஒரு தலைமுறைனா 33 வருஷம் தானேங்க சார்? வெரி குட். ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன டவுட் இருக்குங்களா? கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி முடிச்சிடலாமா? சரிம்மா. தேங்க்யூ.